வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடி கேசி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா, அண்ணாமலை விஜயாட்ட வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. டெய்லி இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. பிரச்சனை பண்ணுறதே முத்து தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மனோஜ். உன்னால் மட்டும் எந்த பிரச்சனையும் வரலையா, பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போனவன் தானே நீனு அப்படின்னு மறுபடியும் பதிலுக்கு பதில் பேசிகிட்டு இருக்கிறாரு முத்து. அப்பாட்டேருந்து எடுத்துகிட்டு போன பணத்தை கொடுப்பேன் நீ சொன்னதுனால தானே வீட்டுக்குள்ளேயே நான் உன்னை விட்டேன், இது வரைக்கும் ஒரு பைசா கூட நீ கொடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாரு முத்து. வீட்டு செலவுக்கு அவர் பணம் கொடுத்துட்டு தானே இருக்கிறாரு அப்படின்னு ரோகிணி மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறாரு, இப்போது எல்லாருக்கும் இந்த ரூம் தானே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரவிக்கும் ஸ்ருதிக்கும் எங்கள் ரூமை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படின்னு விஜயா கேட்டுட்ருக்குறாங்க. நீ தானே அவன் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்ட, அப்போ நம்ம ரூம் அவனுக்கு கொடுக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை. உடம்பு முடியாதவர் மாமா நீங்கள் எதுக்காக கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்குறாங்க மீனா. நீங்கள் எங்கள் ரூமில் தங்கிக்கோங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எங்கே படுத்தாலும் தூக்கம் வரும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அண்ணாமலையுமே சொல்லிடுறாரு. பாய் பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போது ஹாலில் விரித்து அங்கே உட்கார்றாரு. என்னப்பா நீ உன்னை இப்படி பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டுருக்கிறாரு. முத்து இப்போது அவரோட ரூமில் இருக்கிற கட்டில் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் போடுறாரு. ப்ளீஸ் இந்த கட்டிலையாவது படுத்து தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு முத்து. விஜயாவுமே என்னால் கீழெல்லாம் உட்கார முடியாது, இந்த கட்டிலாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில் ரவியும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வராங்க. என்னப்பா ஹாலில் இருக்க கட்டியில் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. உன்னால் தாண்டா எல்லா பிரச்சனையும் அப்படின்னு முத்து மறுபடியும் ரவிட்ட சண்டைக்கு நிற்கிறாரு. அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறாரு, ரூம் தானேப்பா பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் எங்கள் ரூமில் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு ரவிட்ட. அதெல்லாம் வேணாம்ப்பா, நாங்கள் வேணால் வெளியில் கூட பார்த்துக்குறோம்ப்பா அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அதுக்கு தான் உன்னை கஷ்டப்பட்டு இங்கே கூப்பிட்டுட்டு வந்தேன்னா அப்படின்னு விஜயாவுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அங்கிள் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. உங்களுக்கு 3 பசங்க இருக்கிறாங்க, அவங்க வளரும் போதே அவங்களுக்கு தனித்தனி ரூம் கட்டி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. அண்ணாமலை சொல்கிறாரு, என் மேலே தான் தப்பு, பசங்க என் பேச்சை கேட்பாங்கன்னு நான் நினச்சது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு. முத்து இப்போது அண்ணாமலைகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த பொண்ணு ஸ்ருதினால் கண்டிப்பாக இந்த வீட்டில் பெரிய பிரச்சனை வரப்போகுது, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதுக்கிடையில் ரவியும் ஸ்ருதியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உனக்கு இங்கே இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல ஸ்ருதி அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாரு ரவி. தங்குறதுக்கு ஒரு ரூம் கூட இல்லாமல் ஒரு ரூமாக போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் நல்லா பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. உங்கள் வீட்டில் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல, உனக்கு இந்த கஷ்டமே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ரவி. அவங்க பார்த்த மாப்பிள்ளையே நான் ஜோக்கர் நினச்சிட்டு இருக்கிறேன், ஆனால் அவன் சரியான மென்டலாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் இப்போது ஸ்ருதி ரவியை கூப்பிட்டுட்டு மாடிக்கு வராங்க. பார்த்தா அழகாக அங்கே ஒரு டென்ட் போட்டிருக்கு. இன்றைக்கி நைட்டு நம்ம இங்கே தான் தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி. மறுநாள் காலையில் மாடியில் டென்ட் இருக்கிறத பார்த்த உடனே மனோஜுக்கு டவுட் வந்துடுது. இப்போல்லாம் டென்ட்டு போட்டு கொள்ளையடிக்க வந்துட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிடுறாரு. வீட்டில் இருக்க எல்லார்ட்டையும் போய் நம்ம வீட்டு மாடியில் யாரோ டென்ட்டு போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டில் இருக்கிறவங்கலாம் கையில் ஒரு பொருள் எடுத்துக்கோங்க, அவங்கள போய் நம்ம அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே டென்ட்டு பக்கத்தில் போய் அடிக்க போகிறாங்க. அப்போ உள்ளேருந்து ஸ்ருதியும் ரவியும் வெளியில் வராங்க. நீங்கள் மாடியில் வந்து இப்படி படுக்க போகிறீங்கன்னு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்ருக்கிறாரு. எனக்கு தோணுச்சு வந்து படுத்தோம், இது இல்லாமல் கேட்டுட்ருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்லிடுறாங்க. இடையில ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதிக்கு கால் பண்ணுறாங்க. நைட்டு டென்ட்டு போட்டு மாடியில் படுத்திருந்தோமா, அதை கலட்டிகிட்ருக்கிறேம்மா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டுருக்குறாங்க. அதை கேட்ட உடனே ஸ்ருதியோட அம்மா ரொம்ப கோபப்படுறாங்க. அந்த அண்ணாமலையும் விஜயாவும் உங்களை இந்த மாதிரி மாடியில் போய் படுக்கக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க. அடுத்ததான் நேராக வீட்டில் வந்து சண்டை போட போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.